ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சம்புடிச்சேரி சந்திரா ரெண்டு பேருமே ஏலம் எடுக்கிறதுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா ஒவ்வொருத்தங்க ஒரு ரேட்டுக்கு செங்கல் சிலையை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது நம்ம ஹஸ்பண்டுக்கு தான் இந்த செங்கல் சிலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கும்போது அப்போ கோபால்னு ஒருத்தவர் 1 கோடிக்கு அந்த செங்கல் சிலையை வாங்கிடுறாரு. இந்த இடத்துல சந்திரா வந்து சிவனாண்டிக்கு இந்த இடத்த வாங்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் உட்காந்துட்டு இருக்கும்போது கோபால் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் 1 கோடியாக கொடுத்துட்டு அந்த செங்கல் சிலையை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கோபால் சொல்கிறாரு, இருங்க சார், எங்கள் மேனேஜர் வரணும், அவரோட பொறுப்பில் தான் இந்த செங்கல் சிலையை நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சாமுடிச்சேரி யாரா அந்த மேனேஜரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்திக் வந்து மாசா காரில் வந்துட்டு இருக்காரு. அந்த கார் வந்தோடையுமே சாமுடிச்சேரி சந்திரா ரெண்டு பேருமே அந்த காரையே பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார் போலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி வந்து காரோட டோரை திறந்து அப்படியே மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க கோச் ஷூட்டில். இதை பார்த்ததுமே சந்திரா சாமுடிச்சேரி அப்படியே வாய் அடிச்சு போயிட்டாங்க தான் சொல்லலாம். சந்திரா சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, என்னக்கா இது செங்கல் சொல்லியே விற்க வைக்கிற மாதிரி விற்க வச்சுட்டு இவனே வாங்கியிருக்கான் பார்த்தியா, என்ன திமுரு இருக்கும் இவனுக்கு, நம்ம வீட்டில் டிரைவருன்னு பொய் சொல்லி இவ்வளோ நாளாக நம்மளை ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த செங்கல் சொல்லியை ஏமாற்றி அவன் பேருக்கு எழுதி வாங்கிட்டான் பார்த்தியா, அவன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, என்னது இது, இவன் தான் இந்த செங்கல் சிலையை வாங்கியிருக்கானா, இவன் வாங்குறான்னு தெரிஞ்சிருந்தா நான் செங்கல் சிலையை வித்துறக்கவே மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் வந்து விற்கிறதா சைன் போட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் பேச்சை மாற்றி பேசினா நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்து மாசா பெட்டியோட இறங்கி வராங்க. அப்போ 1 கோடியை கொடுத்துட்டு அந்த இடத்துல சைனையும் போட்டுடுறாங்க. அப்போ சாமுடிச்சேரி வந்து கார்த்தியை பற்றி சொல்கிறாங்க, ஓ மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு டிரைவராக நடிச்சு எங்கள் எல்லாத்தையுமே ஏமாத்தினேன், இப்போ என்னன்னா ஏதேதோ சொல்லி செங்கல் சொல்லியே என்னை விற்க வச்சு அந்த செங்கல் சொல்லியே நீயே வாங்கியிருக்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி பேச, அதுக்கு கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நான் ஒன்றும் இந்த செங்கல் சொல்லியை உங்களை விற்க சொல்லலை, நீங்கள் தான் நான் இருக்கிறது பிடிக்காம இந்த செங்கல் சொல்லியை விற்றீங்க, சரி இது எதுக்கு மற்றவங்க கிட்ட போகணும், நம்ம கையில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சைன் போட்டுட்ருக்காங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, பணம் கரெக்டாக இருக்கான்னு எண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கோபால் சொல்கிறாங்க, எங்கள் ஐயாவுக்கு எல்லாத்துக்குமே அள்ளி கொடுத்து தான் பழக்கம், அதனால நீங்கள் என்னவே தேவையில்லை, அந்த காசெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தியை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாமுடிச்சேரி சந்திரா ரெண்டு பேருமே செம்ம கடுப்பில் இருக்காங்க. அப்போ சந்திரா வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, என்ன தைரியம் பற்றியக்கா, இவனுக்கு காசை வச்சு எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கிட்டு இருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பா சந்திரா, நம்ம இங்கே எதுவும் பேச வேணாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம கார்த்தியும் அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ராஜராஜன் கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க மாமா, நீங்களே இந்த பத்திரத்தை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில் சொல்கிறாங்க, என்னப்பா இவ்வளோ பெரிய கார்லாம் வந்து இறங்குற, நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, இது என்னடா இந்த மாதிரி என் மாப்பிள்ளைக்கு எவ்வளோ கார் இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, நீங்கள் வாங்குவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் மாப்பிள்ளை, எப்படியோ இந்த இடம் வந்து வேற எங்கேயும் போகாமல் நம்பிக்கிட்டே இருக்கே அதுவே போதும், அது மட்டும் இல்லாமல் சாமுடிச்சேரி அந்த இடத்த வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா மாப்பிள்ளை, அதை விற்கிறேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, கடைசியில் அந்த இடம் ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இந்தாங்க மாமா, இது வந்து அத்தை பேரில் தான் இருக்குது, நான் வந்து அத்தை வேற எங்கேயும் வித்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்களுக்காக இந்த இடத்த நான் வாங்கி வச்சுருக்கேன், அதனால இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளைய கோயில் கட்டி கும்பிட்றதை விட்டுட்டு இப்படி அவள் வீட்டை விட்டு துரத்தி மனசை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, விடுங்க மாமா, எல்லாமே ஒரு நாள் மாறும், கண்டிப்பாக அத்தை எங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க, அது வரைக்கும் இந்த பத்திரம் உங்ககிட்டே பத்திரமா இருக்கட்டும், நீங்கள் இந்த விஷயத்த வெளியில் யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பத்திரத்தை கொடுத்துட்றாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா சாமுடிச்சேரி ரெண்டு பேருமே வீட்டுக்கு செம்ம டென்ஷனில் வராங்க. கார்த்தியை பற்றி கண்டபடி திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் இருந்தால் அந்த டிரைவர் இப்படியெல்லாம் பண்ணுவான், அவன் சரியான ஃப்ராடுக்கான், அவன் இந்த மாதிரி ஃப்ராடு தனெல்லாம் பண்ணி தான் இப்போ பணக்காரனாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரேவதி வந்து சரியான பதிலடி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க சித்தி,
நீங்கள் வந்து அவரை இப்படி மரியாதை குறைவாக பேசுகிறத என்னால் பார்க்க முடியாது. 1000 தான் இருந்தாலும் அவர் என்னோட புருஷன். அவர் கட்டின தாலி என் கழுத்தில் தான் இருக்கு. பஞ்சாயத்தில் காசை வெட்டி போட்டுட்டா நாங்கள் என்ன பிரிஞ்சுட்டு தான் அர்த்தமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. என் மனசில் அவர் இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே நாங்கள் 2 பேருமே பிரியவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பார்த்தியாக்கா அவனுக்காக என்னையவே எப்படி எழுத்து பேசுகிறான்னு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாம்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, இப்போ தான் அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கா. ரேவதி, நீ எதை பற்றியும் நினச்சி டென்ஷன் ஆகாமல் போய் ரெஸ்ட் எடுப்போ, தேவையில்லாததெல்லாம் பேசி டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, என்னக்கா இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாம்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, அவள் வந்து இப்போ உடம்புக்கு முடியாமல் இருக்கா. அவளை நம்ம எதுவும் பேச வேணாம். அவள் கொஞ்சம் நல்லா வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்தியை இவளை மறக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரேவதியை உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சந்திரா வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க. என்னது இது, இந்த செங்கல் சொல்லியே எப்படியாவது சிவனாண்டியை வாங்க வச்சிடலான்னு பார்த்தா கடைசியில் நம்ம நினச்சதுக்கு எதிராக நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவனாண்டி கால் பண்ணுறாங்க. என்ன சந்திரா, அந்த கார்த்தி பையனே செங்கல் சொல்லியை வாங்கிட்டானாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் இந்த செங்கல் சொல்ல இப்போ அக்கா கையை விட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது இந்த வீடு கொஞ்சம் இடம் தான். அதையும் நம்ம எப்படியாவது சமுடிச்சரிக்கிட்ட இருந்து வாங்கிட்டோன்னா கண்டிப்பாக அவளை நடுத்தெருவில் நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட ரொம்ப கேவலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, பார்த்து சந்திரா, நம்ம போடுற இந்த பிளான் அந்த கார்த்தி பையனுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சிட்டா எல்லாத்தையுமே அவன் வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் நான் ஏமாத்துன மாதிரி அந்த விஷயத்தில் என்னால் ஏமாற முடியாது. நான் எப்படி காய் நகர்த்துறேன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க. சமுடேஸ்வரி, இனிமேட் தாண்டி உனக்கு இருக்கு. இப்போ உன் மாப்பிள்ளை வேணா செங்கல் சொல்லியே வாங்கியிருக்கலாம். இதுக்கப்புறம் பாரு உன்கிட்ட இருக்கிற ஒன்று எப்படி உன்னை விட்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து பயங்கர வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுடேஸ்வரி வந்து பல விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் காரில் வந்து இறங்குனது, இந்த செங்கல் சொல்லியை வாங்கினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவன் எப்படி நம்ம வீட்டுக்கு டிரைவர் வேலைக்கு வந்தான், அதை தான் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாமுடேஸ்வரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு சந்திரா வந்து சாமுடேஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, என்னக்கா என்ன யோசனையில் உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுடேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை சந்திரா, இவ்வளோ நாளாக நம்ம கையில் இருந்த செங்கல் சொல்ல இப்போ வேறத்தவங்க கைக்கு போயிடுச்சு. அதை நினச்சி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, இந்த சாமுடேஸ்வரியை நம்ம லேஸ்பட்டாலும் நினைக்கக்கூடாது. கார்த்திக் கார்லேருந்து வந்து இறங்குனது எல்லாமே இவளோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவன் பெரிய கோடீஸ்வரன், இப்படி ஒரு கோடீஸ்வரன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையாக இருக்கிறது நம்மளுக்கு தானே பெருமை அப்படின்னு கூட அவன் நினைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது அவளோட சொத்தை எல்லாத்தையுமே சிவனாண்டி கைக்கு வர வைக்கணும். அப்போ தான் இவளை நடுத்தெருவில் நிற்க வச்சு இவளை அசிங்கப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து கேவலமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுடேஸ்வரிக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு, கார்த்தி வந்து எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் அவர் போயிட்டு நம்ம வீட்டில் டிரைவராக நடிச்சிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடேஸ்வரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேட்டு தான் இருக்க நம்ம கார்த்தி இப்போ தானே என்ட்ரி கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் தான் சாமுண்டேஸ்வரி சந்திரா 2 பேருமே கார்த்தி பண்ணுறதெல்லாம் பார்த்து ஆடி போக போகிறாங்க. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.